பைத்தியக்கார போலீஸ்காரன் வீட்டுல போய் நான் கட்டலுமா இல்ல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன் வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு வியாழையை கட்டிட்டு இவனை வெளியே போக சொல்லலுமா? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற தன்று ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்த துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால? இந்த அரசால. இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறிலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறிலி கூட்டங்கள்ட்ட காணேக்கல இந்த விஷயங்கள் எடுத்து இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும். இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே ஜேபி பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார். தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க, இதுதான் அவங்களோட நீதியாண்டு முதல்ல கேளுங்க. அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணாம். ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள் அவங்க இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதியமற்றவர்களாக ஒரு ஆவணம் இல்லை இவங்க கையில. ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை, ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை. இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் தான் நீங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால? இந்த அரசால. இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ற 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த 4 வெங்காயங்கள்ட்ட எங்க இருங்க. இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியான். எங்க கண்டாலும் கேளுங்க. இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும். இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் இவ்வளவு காலம் கண்டிருக்கிறோம் நாங்க. இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அப்ப இந்த அரசாங்கங்கள்ல இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பிமாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, எங்க சந்திச்சாலும் இந்த விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லும். ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியா இருக்காது. ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையிட்டில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இருக்கின்ற இது என்ன நாடு? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற தான் இருக்கு. ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்த அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் அவனாவது ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன் வீட்டுல போய் நான் கட்டலுமா? இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன் வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு வியாழையை கட்டிட்டு இவனை வெளியே போக சொல்லலுமா? ஆனா இவன் வந்து ஒரு சட்டவிரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான். இது சரியா? இது சரியா? போலீஸ் யார்? போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியவன். சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கான். இந்த நாட்டில் இதானே நடக்குது. இது யார் தட்டி கேட்கிறது? இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க? யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும். எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது? போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும். தயவு செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்லுங்க. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறிலிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறிலி கூட்டங்கள்ட்ட காணேக்கல இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும். வேண்டா இது ஒரு இனி இல்ல மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம். இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தயவு செய்து எடுத்துக் கொடுங்க. நன்றி.